வீடியோல ஒரு சூப்பரான கோல்ட் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. ஆல்ரெடி நான் செயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ இன்னும் நீங்க செக் அவுட் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த செயினை நம்ம வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு டாலர் வாங்கலனா எப்படி? அதுக்காக தான் டாலர் வாங்குறதுக்கு இன்னைக்கு நம்ம ஷாப் போக போறோம். அங்க போயிட்டு யூனிக்கா இருக்க டிசைன்ஸ்ல எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நான் பர்ச்சேஸ் பண்ற ஐடியால இருக்கேன். அப்படி இல்ல அப்படின்னா நான் கஸ்டமைஸ்டா ஒரு டிசைன் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த டிசைன் வந்து அவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். கஸ்டமைஸ்டா ஒரு பேட்டர்ன் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தால அந்த பேட்டர்னுக்கு நான் க்ளூ கொடுக்குறேன். நீங்க முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல கெஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்க. முருகருக்கும் கிருஷ்ணருக்கும் காமனான ஒரு விஷயம் தான். என்னால கரெக்டா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியல. நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த கஸ்டமைஸ்டு டிசைன் தான் இன்னைக்கு நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண போறோமா இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இல்ல நான் வேற ஏதாவது டிசைன் செலக்ட் பண்ணி எடுக்கிறேனா அப்படின்னு சொல்லியும் இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. வாங்க நம்ம ஷாப் போயிட்டு அங்கிருந்து வீடியோ கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிவிஸ் கேலரி சேனல் இன்னும் நீங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் பண்ணிக்கோங்க. நான் பெரிய பிளானோடலாம் போல, ஜஸ்ட் நான் வந்து போயிட்டு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், அப்படி இல்லைனா கஸ்டமைஸ் பற்றி கேட்கலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருந்தேன். நான் பிளான் பண்ணி போனது கோல்டு தான். பட் அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு வந்து டைமண்ட் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே போன உடனே என்னை அட்ராக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் தான். உள்ளே போகிறப்பவே இருந்தது. அதில் பார்த்து ரொம்ப சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக ஒரு டிசைன் நான் போட்டு பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் ப்ரைஸ் கேட்டோன்னே ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எடுத்துலேயே அதை வச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டாலர் அவர் இயரிங்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட்லேயே வந்து இயரிங்ஸ் பார்க்க போயிட்டேன். இயரிங்ஸ் ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. உண்மையாலே சொல்லணும்னா எல்லாமே யூனிக்காகவும் இருந்தது, அதே டைமில் சூப்பராகவும் இருந்தது. எங்களை அட்டன் பண்ணவங்க ரொம்பவே ஸ்வீட். எங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே சூப்பராக கிளாரிஃபை பண்ணாங்க. எல்லார் லைஃப்லையுமே வாண்ட்ஸ் நீட்ஸ்ன்னு சொல்லி 2 கேட்டகரி இருக்குது. அதில் நீங்கள் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும், பட் நீங்கள் எந்த கேட்டகரி சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். நான் காமிக்கிற எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு ப்ரைஸ் கேட்கும்போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே நம்ம டார்கெட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு டிசைன் ரொம்பவே பிடிச்சி போச்சு. சரி கொடுங்க நான் ட்ரையல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டு நான் ட்ரையல் பார்த்துருந்தேன். இந்த டிசைன்ஸ் ரொம்பவே எனக்கு பிடிச்சி போச்சு. அவங்க காமிச்சதுல இந்த டிசைன் வந்து எனக்கு அப்படியே சூப்பராக சூட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் அந்த டிசைன் வந்து நான் பெண்டிங்கில் வச்சுருக்கேன். நான் கஸ்டமைஸ்டாக கேட்ட டிசைன் அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். பட் அவங்க முடியாது, லைக் லேட் ஆகும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கன்ஃபார்மாக நான் வந்து இந்த இயரிங் வாங்குறதா பிளானில் இருக்கேன். இந்த வீடியோவில் நான் காமிக்கிறது எல்லாமே எனக்கு ஒரு மெமரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐ எம் கேப்சரிங் எவ்ரி திங் அப்படின்ற ஒரே கான்செப்ட் மட்டும்தான். யாரையுமே ஹர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நான் ஏதாவது வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கோ இந்த வீடியோ கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி தாட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அன்எக்ஸ்பெக்டடாக போனது தான் இந்த ஷாப்பு. பட் இவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் நான் ஜுவல் எடுக்கிறதா இருந்தால் மேபி இந்த கடையில் மட்டும்தான் நான் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கலெக்ஷன்ஸும் சர்வீஸும் பிடிச்சிருந்தது. இந்த இயரிங் தான் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த இயரிங்கை போட்ட பிறகு எனக்கு அதை கழட்டவே மனசு இல்லை. அந்த அளவுக்கு என் ஃபேஸ்க்கு சூப்பராக சூட் ஆச்சு. என்னோட ஃபேஸ்க்கு இந்த இயரிங் சூட் ஆகிற மாதிரி எனக்கு இருந்தது. அதனால எனக்கு இந்த இயரிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அது நான் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க சொல்லிவிட்டு நான் வந்து டாலர் பார்க்க போயிட்டேன். டைமண்டில் டாலர் வாங்குற பிளான் எனக்கு இல்லை. இயரிங்ஸ் தான் எனக்கு வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ டாலர் சும்மா பார்த்துட்டு, பட் நான் கஸ்டமைஸ்டு தான் என்கொயரி பண்ணியிருந்தேன். நான் அப்டேட் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஒன்ஸ் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து என்னோட கஸ்டமைஸ்டு டாலரையே ஆர்டர் கொடுக்க போகிறேன். அப்படி இல்லைனா நான் வந்து இயரிங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். நான் கஸ்டமைஸ் பண்ண டிசைனை இந்த வீடியோவில் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கைஸ் நாங்கள் ஷாப் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பட் நான் எந்த டிசைன்ஸுமே எடுக்கலை. கஸ்டமைஸ்டு டிசைன் நான் போய் கேட்டிருந்தேன். அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், 2 to 3 days கழிச்சு நாங்கள் வந்து என்ன அப்டேட்டுன்னு சொல்லி சொல்கிறோம், நாங்கள் வந்து பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நான் என்ன டிசைன்னு சொல்லி க்ளூ கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி. அது என்ன அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். எஸ், பீகாக் ஃபெதர். இதை பேஸ் பண்ணி தான் நான் டாலர் மேக் பண்ணுறதுக்காக போய் கஸ்டமைஸ்டாக கேட்டிருந்தேன். நான் கஸ்டமைஸ் பண்ண பிக் வந்து உங்களுக்கு நான் சைட்டில் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி சேம் இதே பேட்டர்ன் நான் இது கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸாக்டா இதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க டிரா பண்ணியிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மைன்யூட்டா இருக்கணும் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட நான் கேட்குறப்போ அவங்க வந்து பார்த்துட்டு நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக அங்கே சும்மா டைம் பாஸ் ஆகலையேன்னு சொல்லி சில டிசைன்ஸுமே பார்த்துட்டு இருந்தோம். அதில் எனக்கு ஒரு டிசைன் ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஸோ அதுவுமே நம்ம டார்கெட் வச்சு சீக்கிரமாக வாங்கிட போகிறோம். ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது, ஒரு மினிமலான அமௌண்ட் தான் அது. பட் பார்க்குற சில பேர் வந்து ஓ இவ்வளோ வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். நான் எதுவுமே வாங்கலை இந்த ஒரு செயினை தவிர. அதுவுமே என்னோட ஏர்னிங்ஸில் நான் வாங்கியிருக்கேன். ஒன்னே ஒன்று மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நான் காமிக்கிறது எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் தான் நான் காமிக்கிறேன். ரேட் எதுவுமே நான் ரிவீல் பண்ணல. அது ஒரு 1 ரூபியா இருந்தா கூட நான் ரிவீல் பண்ண ரெடியா இல்ல. சோ வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் ப்ளீஸ் ரேட் மட்டும் கேட்காதீங்க. ஆல்ரெடியுமே நான் அந்த கமெண்ட் வந்திருந்தது 2-3 கமெண்ட் நான் வந்து டெலிட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த நோட் வந்து நான் உங்களுக்கு இதில் இன்ஃபார்ம் பண்றேன். 2 டேஸ்ல அவங்க அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் தான் அப்டேட் தெரியும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.